நமக்கு 10th புதுசா ஆட் ஆயிருக்கு பார்த்தீங்களா, அந்த லெசன் பார்க்க போறோம். ஓகேங்களா? கலைஞர் பத்திய. இதில வந்து பிஜிடிஆர்பி கொஸ்டின் தமிழ் எலிஜிபிலிட்டில கொஸ்டின் வந்திருந்தது. அதில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க. கலைஞர் எழுதிய முதல் நாடகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பழனியப்பன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஷின். செகண்ட் கொஷின், இளைய தலைமுறையே எழுவாய், செயப்படு பொருள் பயனிலையே விழுவாய், அறிவில் மூத்தோரை வந்து தொழுவாய். இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. அறிவில் மூத்தோரை தொழுவாய், அரிய பயன் காண ஆழ உழுவாய் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க, கலைஞர். ஓகேங்களா? அப்போ பி வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த கொஷின். இந்த கொஷின் தான் பிஜிடிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. தூக்குமேடை நாடகத்திற்காக பாராட்டு விழாவில் அவருக்கு கலைஞர் என்ற சிறப்பு பெயர் வந்து வழங்கப்பட்டது. யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா, கருணாநிதிக்கு. இது வந்து பிஜிடிஆர்பியில் கொஷின் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, கருணாநிதி அவருக்கு கலைஞர் பட்டம் எந்த பாராட்டு விழாவில் கேட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ தூக்குமேடை நாடக விழாவில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த கொஷின். மனசாட்சி உறங்கும் பொழுது மனக்குரங்கு ஊர் சிற்ற கிளம்பி விடுகிறது என்ற ஒரு வசனம் வந்து எந்த படத்துல இருக்கு அப்படின்னா, பூம்புகார் படத்துல இருக்கு. ஓகேங்களா? பூம்புகார் படத்துல வந்து அது வந்திருக்கும். கருணாநிதி என்ற புனைப்பெயரில் கருணாநிதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த புனைப்பெயரில் வந்து கட்டுரைகளை எழுதியிருப்பாரு அப்படின்னா, நமக்கு தெரியும் சேரன். சேரன்ற புனைப்பெயரில் தான் கருணாநிதி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கட்டுரைகளை வந்து எழுதிட்டு வந்திருப்பாரு. அடுத்த கொஷின், மனோன்மணியும் சுந்தரனார், அதான் அந்த மனோன்மணியும் எழுதிய சுந்தரனார் எழுதின பார்த்தீங்கன்னா, நீராறும் கடலுடுத்தன்ற பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அனைத்து அரசு விழாக்களும் வந்து பாடணும் அப்படின்னு சொன்னவங்க வந்து யாரு அப்படின்னா, கருணாநிதி தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி கொஷின்ஸ் தான் இது. அடுத்த கொஷின், தமிழ்நாடு கோவையில் தமிழ் மாநாடு கோவையில் நடத்தப்பட்ட ஆண்டு நமக்கு தெரியும் 2010 அப்படின்றது. அடுத்த கொஷின், செம்மொழியான தமிழ் மொழியாம் என்னும் தொடங்கும் பாடல் நமக்கு தெரியும். செம்மொழியான தமிழ் மொழி அந்த கலைஞர் டிவியில் அடிக்கடி போடுவாங்க. அப்போ அது வந்து யார் இயற்றியது அப்படின்னா, கருணாநிதி வந்து இயற்றியது. இந்த கொஷின்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்தே 2 கொஷின் வந்திருக்கு. ஸோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு, கன்னியாகுமரியில் நிறுவப்பட்டிருக்க திருவர் சிலையில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா எந்த இந்த எந்த டேர்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எழுத்துக்கள் அங்கே வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்கள். ஏ வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பி வந்து தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, வாய்மையே வெல்லும், அமுது தமிழுக்கு அமுதென்று பேர் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்ததுமே இது இல்லைன்றது சொல்லிடலாம், இதுவும் இல்லைன்றது சொல்லிடலாம். அப்போது ஏ ஆப்ஷனா சி ஆப்ஷனான்னு வரும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். வாய்மையே வெல்லும்ன்றதை விட பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தானே அவர் திருவள்ளுவர் ரொம்ப ஃபேமஸாக சொல்லியிருப்பாரு. ஸோ அதுதான் அப்படின்றது நமக்கு இங்கே கெஸ்ஸிங்கில் போட தெரியணும். ஓகேங்களா? அப்போ கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலைக்கு கீழே என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதியிருப்பாங்க. ஏன்னா அதுதான் வந்து திருக்குறளை வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு லைனும் கூட. அதனால் அதுதான் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, அண்ணா நூற்றாண்டு நூலகம் திறக்கப்பட்ட நாள் வந்து நம்மளுக்கு தெரியும். செப்டம்பர்ன்றது தெரியும், 2010ன்றது தெரியும். அப்போ வந்து அது 15 16 அந்த டேட்டில் வருதான்றது தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அப்போது 15 தான். ஓகேங்களா? செப்டம்பர் 15 தான் அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து திறக்கப்பட்ட நாள். அடுத்த கொஷின், கலைஞர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வசனங்களில் பகுத்தறிவு பேசிய படங்களில் வந்து பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பகுத்தறிவு நல்லா பார்த்துக்குங்க. பகுத்தறிவு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பராசக்தியில் பேசியிருப்பார், ராஜகுமாரியில் பேசியிருப்பார், மலைக்கல்லன் இந்த படத்துலலாம் பேசியிருப்பாங்க. அப்போ எதில் தான் பேசியிருக்க மாட்டார் அப்படின்னா, மருதநாட்டு இளவரசியில் தான் பேசியிருக்க மாட்டார். அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு பொருந்தாதுன்னு கேட்கும் போது அப்போ என்ன ஆன்சர் வரணும்? மருதநாட்டு இளவரசி அப்படின்றது வந்து நமக்கு ஆன்சராக இங்கே வரணும். அடுத்த கொஷின், அரசியல் பேசிய படங்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பேசியிருப்பார் அப்படின்னா
புதுமை பித்தனில் பேசியிருப்பார், குறவஞ்சியில் பேசியிருப்பார், அரசிலாங்குமாரியில் பேசியிருப்பார் இந்த படத்துலலாம். அப்போ எதில் பேசியிருக்க மாட்டார் அப்படின்னா பராசக்தியில் தான் பேசியிருக்க மாட்டார். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்துக்கங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த கொஷினு, மனசாட்சி உறங்கும். அதே கொஷின் தான் ரிப்பீட்டட் ஆகிருக்கும். ஓகேங்களா? மனசாட்சி உறங்கும் பொழுது மனக்குரங்கு அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா அது வந்து பூம்புகார். ஓகேங்களா? அரசியல் பேசிய படங்களில் பொருந்தாது எதுன்றதும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து அது பராசக்தியில் வராது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வசனத்தில் பேசினது எது அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த 3 ஸ்டேட்மெண்ட் கொஷினும் இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகிருக்கு. எக்ஸாம்ஸ்லேயுமே இதை கேட்டிருக்காங்க. கலைஞர் திரைப்படங்களுக்கு கதை எழுதிய தொடங்கிய வயது எந்த வயசு அப்படின்னா, காமனாக பாருங்களேன், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. 21, 22, 23, 24 அப்படின்ட்டு. அவர் எந்த வயசில் எழுத ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னா 23 வயசில் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண எழுதியிருப்பார். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம சேனல்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக நமக்கு கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏபிக்கு எலிஜிபிலிட்டிஸ்க்கு வந்து யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகேங்க.